ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப் ஃபார் மெனு. ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷனில் கேப்சிகம் கறி எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேப்சிகம் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கிலோ குடமிளகாய் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குடமிளகாய் நல்லா சாஃப்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த குடமிளகாயெல்லாம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 கப் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 கப் பொடிசாக வெட்டின வெங்காயம் சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதும் அதோட 1/2 கப் கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடலை மாவு எண்ணெயோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா வறுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அதோட 1/2 கப் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை இப்படியே மூடி போட்டு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதோட 1/2 கப் கட்டியான தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்படியே இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 3 கப் தண்ணியை சேர்த்து இந்த கறியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கறி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இப்படியே வேக விடுங்க. இந்த கறி நல்லா கொதிச்சு வரும்போது அதோட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாய் வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து இதை இப்படியே ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, உங்களோட டேஸ்டி அண்ட் எம்மியான கேப்சிகம் கறி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.